புத்திசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டது நம்ம சொன்னோம், குணத்துல சிறந்தவள்னு சொல்லிட்டு. புத்திசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பா, புத்தியில அறிவில் ஞானத்துல சிறந்தவளா இருப்பா. அந்த ஆண்டவர்கிட்ட எப்படி வாங்கினான்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிப்பட்ட ஸ்திரீ என்ன பண்ணுவாள், அவ குணசாலியா இருக்கிறதுனால புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறா. ஏன்னா அவங்க இருவர் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர வாய்ப்பே கிடையாது. மாமனார் மாமியாருக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வர வாய்ப்பே கிடையாது. அவ எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ளவர், சகித்து கொள்ளுகிறவள். இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று. அது ஒரு நாளும் கிண்டி கிளறவே கிளறாது. ஏன்னா அது அவ்வளவு அன்புக்கு அவ்வளோ ஒரு இது. இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவங்க, குணம் ஒரு அன்புக்கு சமம். இவங்க அன்பு காட்டுகிறபடினாலே நல்ல குணசாலியா இருக்கிறாங்க. எல்லாரிடத்துல அன்பா இருக்கிறதுனால சண்டை வர போறது கிடையாது. சகிப்புத்தன்மை ஜாஸ்தி, பொறுமை ஜாஸ்தி, சாந்த குணம் உள்ளவர்கள் இல்லையா. அப்போ கணவரிடத்துல மிகவும் சந்தோஷமா இருப்பாங்க. குணசாலியா ஸ்திரீயாவும் புத்திசாலியான ஸ்திரீயாவும் நீங்க இருக்கும் பொழுது உங்க வீடு கட்டப்படும். நீங்கள் உங்க புருஷனுக்கு கிரீடமாய் இருப்பீங்க.